வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தனிநபர் பிரேரணை மூலம் பழைய முறைமையினை மீண்டும் நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் விரைவில் தேர்தலை நடத்த முடியும். தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு. முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட 17 திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டதால் அவற்றை நிறைவு செய்ய சுமார் 29 பில்லியன் ரூபாய் கூடுதலாக செலவிட வேண்டியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதீச கருத்து. கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் இருந்து சுமார் 30 ஏக்கர் நிலங்கள் பொதுமக்களுக்காக விடுவிப்பு. சட்டத்தின் ஆட்சியினை நிலைநிறுத்துவதன் மூலம் அனைவருக்கும் சமத்துவமான நாடொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்கு. அமைச்சர் ஹர்சன நாணயக்கார சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். தனிநபர் பிரேரணை மூலம் பழைய முறைமையினை மீண்டும் நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் விரைவில் தேர்தலை நடத்த முடியும். அதற்கான போதுமான கால அவகாசம் உள்ளது என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண தேர்தல் அலுவலகத்தில் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்ட அவர் சர்வதேச ஜனநாயக தினத்தை முன்னிட்டு கருத்து தெரிவித்தார். ஜனநாயகம் என்பது தேர்தல்களை நடத்துவது மட்டுமல்ல, அதில் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இலக்கை அடைவதாகும். குறிப்பாக இளம் தலைமுறைக்கு விழிப்புணர்வு அளிப்பதும் புதிய நவீனத்துவங்களை ஏற்றுக்கொள்வதும் முக்கிய பொறிமுறைகளாக காணப்படுகிறது. இதற்காக நெடுந்தீவு பகுதியில் 2ஆம் நாள் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்தல் திணைக்களத்துடன் தகவல் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறித்தும் விழிப்புணர்வுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியிருந்தார். மாகாண சபை தேர்தல்கள் தாமதமாகி வருவது தொடர்பாக அவர் மேலும் விளக்கிய போது, முன்னர் விருப்பு வாக்கு முறைமை இருந்த நிலையில் அதை விகிதாசார முறைமையாக மாற்றியதே தற்போதைய தடைகளுக்கு காரணம் என்று கூறியிருந்தார். இதனால் எல்லை நிர்ணய சீர்திருத்த பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இவை தீர்க்கப்பட்டதுடன் திணைக்களம் உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கு தயாராக உள்ளது என்றும் கூறினார். இல்லையென்றால் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து பழைய முறைமையை மீண்டும் அமல்படுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கான கால அவகாசம் இருக்கின்றபடியினால் தேர்தலை விரைவில் நடத்த இயலும் எனவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 17 திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டதால் அவற்றை நிறைவு செய்ய தற்போதைய அரசாங்கம் சுமார் 29 பில்லியன் ரூபாய் கூடுதலாக செலவிட வேண்டியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். மொரட்டுவை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்களுக்கான பேராசிரியர் வழிமுறை பயிற்சி திட்டம் திங்கட்கிழமை களுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் உரையாற்றிய போது, 2017ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி எம்பியாக இருந்த போது மொரட்டுவ மற்றும் ஓவா வெல்லச பல்கலைக்கழகங்களில் மருத்துவ பீடம் தொடங்கவும் நாகுட வைத்தியசாலையும் மாணவர்களுக்கு பயிற்சிக்காக ஒதுக்கவும் தனிநபர் பிரேரணை ஒன்றை முன்வைத்தேன். ஆனால் அப்போதைய ஆட்சியாளர்களால் பிரதேச அரசியல் காரணங்களினால் அதை மறுத்துவிட்டார்கள். தற்போதைய அரசாங்கம் மொரட்டுவ மருத்துவ பீட கட்டுமான பணியினை விரைவில் தொடங்க உள்ளது. தேவையான நிதி விரைவில் ஒதுக்கப்படும். வைத்திய ஊழியர்கள் பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டுள்ள கலச மகப்பேற்று மருத்துவமனைக்கு புதிய கட்டடம் அமைக்கப்படும். நாகுட வைத்தியசாலையில் இடைநிறுத்தப்பட்ட வைத்திய பிரிவு மற்றும் தாதியர் பாடசாலை கட்டடங்கள் 2027ஆம் ஆண்டுக்குள் நிறைவு செய்யப்படும். இதற்காக 45 பில்லியன் ரூபாய் திரைசையில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த கால ஆட்சியாளர்களால் 17 திட்டங்கள் கைவிடப்பட்டதால் தற்போது அவற்றை நிறைவு செய்வதற்கு கூடுதலாக 29 பில்லியன் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது என்று கூறினார். சட்டத்தின் ஆட்சியினை நிலைநிறுத்துவதன் மூலம் அனைவருக்கும் சமத்துவமான நாடொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். கைதிகள் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், கைதிகளுக்காக மேற்கொள்ளப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் கைதிகள் நலனோன்பு சங்கத்தின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது. தற்போது சிறைச்சாலைகளில் கடும் நெருக்கடி நிலவி வருகின்றது. இதனை குறைத்து தேவையான வசதிகளை வழங்குவது அரசின் பொறுப்பாகும். வறுமை காரணமாக சிறைக்கு செல்லும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. எனவே சிறையில் அடைக்கப்படும் எண்ணிக்கையினை குறைப்பதே அரசாங்கத்தின் குறிக்கோள். சமூக நீதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதன் மூலம் குற்றச்செயல் மற்றும் சிறைப்பிடிப்பு விகிதங்களை குறைக்கலாம். சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களின் மனித உரிமைகளை முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமமானவர்கள் என்ற அடிப்படையில் சமத்துவமான நாட்டை உருவாக்க அரசாங்கம் உறுதியாக செயல்படும் என்றார். பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில பொதுஜன பெரமுனவின் அங்குரகல பெலச பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரி கெஹல்பத்திர பத்மேவின் உறவினராவார் என்று தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து நிகழ்நிலையில் இணைத்து ஒலிபரப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் மேலும் கூறிய போது, மெத்தனியாவில் தோண்டி எடுக்கப்பட்ட வெள்ளைக்கற்கள் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கான ரசாயனங்களா என்பதில் சம்பத் மனப்பேருக்கு எந்த அறிவும் இல்லை. குறித்த ரசாயனம் கடந்த 50 ஆண்டுகளாக சில மருத்துவங்களில் குறிப்பாக அதி துடிப்புள்ள குழந்தைகள் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது.
ஆனால் அண்மை காலமாக இதை போதைப் பொருளாக தவறாக பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். 2008ஆம் ஆண்டிலிருந்து ஐஸ் தயாரிக்க தேவையான சில ரசாயனங்கள் தடை செய்யப்பட்டாலும் தொழில்துறைகளுக்கு தேவையான சிலவற்றை தடை செய்ய முடியவில்லை. 2022ஆம் ஆண்டு குறித்த ரசாயனம் முற்றிலும் தடுக்கப்பட்டது. ஆனால் ஹெகல்பத்ர பத்மே சட்டவிரோதமாக ரசாயனங்களை இறக்குமதி செய்து நுரலியாவில் ஐஸ் தொழிற்சாலை ஒன்றை அமைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஈரான் துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு குறித்த ரசாயனம் ஏற்றுமதி செய்யப்பட்டதை அமெரிக்காவின் DEA அமைப்பு புலனாய்வு செய்து இலங்கை அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியது. அதன்படி இலங்கை போலீசார் இரு கொள்கலன்களை சுங்கத்தில் நிறுத்தியிருந்த போதிலும் பின்னர் அவை விடுவிக்கப்பட்டன. பின்னர் ஹேகல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்ட பின் அவர்கள் அளித்த வாக்குமூலங்களில் சம்பந்தப்பட்ட ரசாயனங்கள் பற்றிய விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதனால் சம்பத் மனம்பேறி பாய்ந்துவிட்டு பத்மே வழங்கிய வெள்ளை கற்களை எல்லாம் புதைத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கம்பன்பில மேலும் கூறுகையில் புதிய கம்பன்பில மேலும் கூறுகையில் குறித்த ரசாயனங்கள் கற்களில் மறைத்து விற்பனை செய்யப்பட்ட பின் சம்பத் மனம்பேரிக்கு கற்களை விற்க அனுமதி வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து சுமார் 30 ஏக்கர் நிலங்கள் பொதுமக்களுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் கட்டம் கட்டமாக தனியார் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிலங்களை விடுவித்து வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் மேலும் சில நிலங்கள் விடுவிக்கப்பட்டதாக மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராம அலுவலர் பிரிவில் 7 ஏக்கர் நிலம் கடந்த 7ஆம் தேதி விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலம் தற்காலிகமாக மரமுந்திரிகை கூட்டத்தாமனத்திடம் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் நல்லூர் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள முட்கொம்பன் பகுதியில் 20 ஏக்கர் நிலமும் பாதுகாப்பு படையினரால் விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள யக்கச்சி பகுதியிலிருந்து தனியாருக்கு சொந்தமான 8 பேரின் நிலங்களும் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் துறைமுகத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் ஐஸ் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் கொண்ட கொள்கலன்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை கண்டித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்று நிரூபிக்கப்படும் வரை அவற்றின் பின்னால் உள்ள காரணங்களையும் அதிலிருந்து பலன் பெற்றவர்களையும் நாட்டுக்கு வெளிப்படுத்துவேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த 2 கொள்கலன்கள் தொடர்பாக எங்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நாங்கள் தயார். NPP அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து எங்களை தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். CID லஞ்ச ஒழிப்பு ஆணையம் FCID நீதிமன்றம் என்று எங்கும் நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். அதுபோலவே இந்த போதைப்பொருள் கொள்கலன் குற்றச்சாட்டுகளுக்கான எந்த ஒரு விசாரணையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். மேலும் சம்பவத்தில் உண்மையில் தொடர்புடைய நபர்களின் அடையாளங்களையும் அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை சேர்ந்த 11 தமிழ் இளைஞர்கள் 2008ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுடவை நீக்க சட்டமாதிபர் எடுத்த முடிவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவினை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டோர் தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேல்முறையீடு நீதியரசர்கள் அர்ஜுன் ஒபேசேகர மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னில் நீண்ட பரிசீலனைக்கு பின்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி குறித்த மனுவினை ஜனவரி மாதம் 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மனுதாரர்களின் தரப்பினர் வாதப்படி 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த கடத்தல் சம்பவத்தில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகுட மற்றும் கடற்படை புலனாய்வு பிரிவின் 14 அதிகாரிகள் மீது சட்டம் அதிபர் 2019ஆம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வசந்த கரணகுடவை பிரதிவாதி பட்டியலில் இருந்து நீக்க சட்டம் அதிபர் முடிவு செய்ததாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த முடிவினை எதிர்த்து அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த போதிலும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. மனுதாரர்கள் மேலும் தெரிவிக்கையில் வசந்த கரணாகுடவை பிரதிவாதியாக பெயரிட்டு வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இருந்த போதிலும் அவரை நீக்குவதற்கான சட்டமா அதிபரின் முடிவு சட்டத்திற்கு முரணானது. இது தன்னிச்சையாக நடவடிக்கையாகும். எனவே அந்த முடிவை செல்லாது என்று அறிவிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளனர். இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி வருமான விகிதம் 8% அதிகரித்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். பத்ரமுலையில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் 18 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாய் பெறுவதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் வலியுறுத்தினார். முந்தைய பொருளாதார சவால்கள் இருந்த போதிலும் மத்திய கிழக்கு, தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல பிராந்தியங்களில் ஏற்றுமதி தொழில்துறை நிலையான வளர்ச்சியை காண்கின்றது.
இது நாட்டின் பொருளாதார மீட்சிக்கான நேர்மறையான அறிகுறியாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஏற்றுமதி வளர்ச்சியை நிலைநிறுத்தி விரிவுபடுத்த புதிய சர்வதேச சந்தைகளை ஆராய்ந்து கண்டறிவதில் அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய அரசியல் திட்டமான மஹிந்த காற்றிலிருந்து நாமலின் வாசனை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியதை அடுத்து தங்கானையில் தங்கி அங்கிருந்து கட்சி கூட்டங்கள் மற்றும் பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். கட்சி வட்டாரங்களின் தகவலின்படி மஹிந்த ராஜபக்ச தனது பதவியை இழந்த பின் ஆரம்பிக்கப்பட்ட மஹிந்த காற்றிலிருந்து அரசியல் திட்டம் போலவே இப்போது அவரது மகன் நாமல் ராஜபக்சவின் அரசியல் பங்களிப்பை முன்னிறுத்தும் வகையில் நாமலின் வாசனை என்ற பெயரில் புதிய கட்டம் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கட்சி இளைஞர்களிடையே புதிய அரசியல் சூழலை உருவாக்குவதோடு மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் செல்வாக்கை தொடர்ந்தும் நிலைநிறுத்தி அதனை நாமல் ராஜபக்ச வழியே முன்னெடுத்து செல்லவும் முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இது தொடர்பில் கட்சியின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில், மஹிந்தவின் காற்றிலிருந்து நாமலின் வாசனைக்கு மாறும் இந்த திட்டம் பொதுஜன பெரமுனவின் அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கு தளம் அமைக்கும் முக்கிய முயற்சியாக இருக்கும் என்று தெரிவித்தார்.